ராமானுஜ பதாம்போஜ யுகலி யஸ்ய தீமதः பிராப்யம் ச பிராபகம் வந்தே பிரணதார்த்தி ஹரம் குரும் ஆத்ரேய ராமா வரஜகுரோஹோ பௌத்ரம் ததாஸ்ரயம் யாமுனாரிய குரோஹோ சூனும் பக்தி சாரம் குரும் பஜே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமை என்று 2 எழுத்தினாள். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனை நாம் எப்படி அவனது கல்யாண குணங்களுடன் அனுபவிக்கிறோமோ, அவனது பரதத்துவம், அவனது ஸ்வரூபம், அவனது ஸ்வபாவம், இதையெல்லாம் நாம் சொல்லி அவனை அனுபவிப்பதை போலத்தான் கம்பநாட்டாழ்வார் என்று போற்றக்கூடிய கம்பரும் தம்முடைய மங்கள ஸ்லோகத்திலேயே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அந்த நாராயணன் தான் ராமனாக வந்து அவதாரம் செய்திருக்கிறான், அவனது கல்யாண குணங்கள், அவனது ஸ்வரூபம், அவனது சுபாவம் எல்லாவற்றையும் சொல்லி அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் திருவடி நாம் சரணம் அடைய வேண்டும். எம்பெருமானார் அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலே என்று எப்படி எம்பெருமான் இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் செய்து இது ஒரு லீலையாக செய்கிறானோ, எப்படி எல்லாரையும் ரட்சிக்கிறானோ, இதை எல்லாவற்றையும் அழகாக அந்த மங்கள ஸ்லோகத்தில் எம்பெருமானார் சாதித்ததை போலத்தான் நம்முடைய கம்ப நாட்டாழ்வாரும் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என்ற அந்த மங்கள ஸ்லோகத்தில் அவனது கருணை எப்படிப்பட்டது, அவனை நம்ம எப்படி காப்பாற்றுகிறான், லோகவத்து லீலா கைவல்யம் என்று இதை ஒரு லீலையாக செய்கிறான் என்று சொல்லி அன்னவர்க்கு சரண் நாங்களே. பகவானை பற்றும் பொழுது தான் ஒருவராக பற்றக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து போய் எம்பெருமான் அடியார்களை முன்னிட்டு பற்ற வேண்டும் என்பதை காட்டி கொடுப்பதை போல நாங்களே என்று பன்மையில் அங்கு அழைக்கிறார். அப்படி அந்த சாக்ஷாத் நாராயணன் தான் சக்கரவர்த்தி திருமகனாக வந்து அவதாரம் செய்திருக்கிறான் என்பதை தம்முடைய கம்ப ராமாயணத்தில் பல இடங்களில் காட்டி கொடுத்து இருக்கிறார். இங்கே அடியனுக்கு என்று கொடுக்கப்பட்ட தலைப்பு யுத்தகாண்டத்தில் வரக்கூடிய நாகபாச படலம். அதாவது ராம ராவண யுத்தம் நடக்கிறது. அங்க இந்திரசித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் யுத்தம், அப்படியே லோகமே ஸ்தம்பித்து போற அளவுக்கு, இயற்கையே ஸ்தம்பித்து போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த யுத்தம் நடக்கிறது. அப்போ ஒருவரை ஒருவர் யார் சக்தி பெருசு அப்படின்ற மாதிரி நடக்கும் பொழுது, இன்னார்துதான் இங்க நடக்கிறது, இந்த யுத்தம் நடக்கிறது, இங்க லக்ஷ்மணன் இருந்து கொண்டு இருக்கிறான், அங்க இந்திரசித்து இருக்கிறான், இந்த வானர வீரர்கள்லாம் இருக்கிறார்கள், அங்க அரக்கர்கள்லாம் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாதபடி இந்த அம்பு கணையானது எல்லாம் மறைச்சு விடுற அளவுக்கு ஒருத்தருக்கு அம்பு தொடுத்தார்களாம். இங்க மனிதர்கள் இருக்கார்களா, வானர்கள் இருக்கிறார்களா, அரக்கர்கள் இருக்கிறார்களா என்று கூட தெரியாத அளவுக்கு அந்த போர் அவ்வளவு மும்முரமாக இருந்துதான். அந்த சமயத்தில் நாகபாசத்தால் இலக்குமணனை இந்திரசித்து கட்டி விடுகிறார். சாக்ஷாத் நாராயணன் தான் ராமனாக அவதாரம் செய்தான். வேதவேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜ என்று அந்த எம்பெருமான் தான் அவதாரம் பண்ணியிருக்கா. தன் சங்கல்பத்தினால் அவதரித்து இருக்கிறான். ஆனாலும் ஆத்மானம் மானுஷம் மன்யே அப்படின்ற மாதிரி ராமன் தன்னைத்தானே சொல்லி கொண்டார், நான் தசரதர் பிள்ளையாகத்தான் இருக்கிறேன்ட்டு. அப்போ தன்னுடைய அமானுஷ்ய சக்தியையோ தான் சாக்ஷாத் நாராயணன் என்பதை காட்டி கொள்ளாமல் ஒரு மனிதனாக அவதரித்தால் அவனது தன்மை, அவனது சக்தி எப்படி இருக்குமோ அதை வைத்து இந்த ஸ்ரீ ராமாயணத்தில் தன்னை காட்டி இருக்கிறதுனால இந்த நாகபாசத்தில் கட்டுப்பட்ட அந்த இளையாழ்வாரும் இளைய பெருமாளும் தானும் ஒரு ஆதிசேஷன் அம்சம்தான் என்பதை காட்டிக்காமல் அதற்கு கட்டுப்படுத்தி, அதாவது எப்படி தான் திருவள்ளப்படி அவதரித்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்தபடி இருக்க வேண்டும் என்பதால் அந்த நாகபாசத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாமல் திருடன் வந்து இவர்களை விடுவித்ததாக இந்த கம்ப ராமாயணத்தில் ரொம்ப அழகாக சாரத்தமமாக காட்டப்பட்டு இருக்கிறது. இந்த கம்பராமாயணத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, பல இலக்கணங்கள் அதையெல்லாம் நாம் பிறந்த அவகாசம் இல்லை. ஏன்னா 300 பாடல்கள் கொண்ட இந்த நாகபாச படலம் என்பது இதை பல நாள்கள் இருந்து அதை அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்டது. அந்த அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, பல நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் காட்டி இருக்கிறார்கள், பல இலக்கண குறிப்புகள் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த இலக்கண குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அதுல அதையெல்லாம் பார்த்தோமானால் இது ஒரு படிப்பு நம்ம ஒரு கல்லூரியில் படிப்பதற்கோ இல்லை பள்ளிகளில் படிப்பவர்களுக்கோ இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. இருந்தாலும்
இருக்கக்கூடிய சொற்ப அவகாசத்தில் யதாமதி ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இதை நாம் அனுபவிக்கலாம் என்பதற்காக அடியேன் சிற்றறிவுக்கு எட்டியபடி அடியேன் விண்ணப்பிக்கிறேன். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இதில் 300 பாடல்கள்லேருந்து ஒரு கொஞ்சம் விஷயங்களை எடுத்து நாம் இன்று அனுபவிக்கிறோம். இங்க நாகபாச படலத்துல இந்திரசித்து போருக்கு கிளம்பி வருகிறான். இந்திரசித்து ராவணனை போய் பார்க்கிறான். ஏன் என்றால் இந்த அரக்கர் குலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் எல்லாம் கதறுகின்றார்கள், துக்கிக்கிறார்கள். இவர்கள் இப்படி ஒரு துக்கப்படுகிறார்கள், இவளுக்கு என்ன இப்படி ஒரு அவலநிலை வந்து விட்டது என்று யோசனை செய்து இந்திரசித்து ராவணனிடம் போய் கேட்கிறான். என்ன காரணம், இவர்கள் ஏன் இப்படி ஓலம் விடுகின்றனர் என்று கேட்கிறான். அப்பொழுது ராவணன் அங்கே போரில் மாண்டவர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான். உடனேயே இந்திரசித்துக்கு சீற்றம் அவனுடைய ஒரு இயல்பு என்னன்னா அரக்கர் குணம் இல்லையா, அது இன்னும் சீற்றம் அடைஞ்சா எப்படி இருக்கும், அக்னி பழம்பு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவன் அப்ப என்ன சொல்றான், இந்த இலக்குமணனை நான் ஒரு வதம் செய்து விடுகிறேன் என்று சபதம் செய்துவிட்டு ராவணன் இடத்தில் சபதம் செய்துவிட்டு இந்த போர்க்களத்தில் வருகிறான். இந்த இந்திரசித்து எப்படிப்பட்டவன் என்றால் அவன் பிரம்மாவிடம் வரன் வாங்கினவன். நிறைய அவனுக்கு அஸ்திர வித்தையெல்லாம் தெரியும். அதனால மாயாவி. மற்ற அரக்கர்களை விட இவனுக்கு பல சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதனால அவன் இலக்குமணனை நான் எப்படி இருந்தாலும் வதம் செய்து விடுகிறேன் என்று ஒரு திட்டவட்டமாக கூறி சீற்றத்துடன் வருகிறான். அங்க போர்க்களத்துல ஒருவருக்கொருவர் போர் எல்லாம், கணைகள் எல்லாம், அம்பு கணைகள் எல்லாம் ஒத்தருக்கொத்தர். இந்த வானர சைன்யங்களும் அந்த போர்க்களத்தில் இருக்கின்றார்கள். அதே போல அங்க அரக்கர்கள், அந்த வீரர்களும் அங்கு இருக்கிறார்கள். இவர்களது யுத்தத்தை காண அங்க தேவர்கள் எல்லாரும் ஆகாசத்தில் நின்று கொண்டு எல்லாரும் ஆவலோடு பார்க்கிறார்களாம். எல்லாரும் அவரவர் மனைவிமார்களோட தேவர்கள் எல்லாம் நிற்கிறார்களாங்க இந்த யுத்த பூமியில. இங்க யுத்தம் நடக்கிறதா, இங்க மனிதர்கள் இருக்கிறார்களா, வானரர்கள் இருக்கிறதா, இல்ல அரக்கர்கள் இருக்கிறார்களானே தெரியலையா. அப்படி ஒரு அம்பு மழை பெஞ்சா அம்பு கூட்டமா இருந்துடுத்துனா அங்க யார் இருக்கா இல்லையா, என்ன பண்றான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. அப்போ வானரர்கள் எல்லாம் யுத்தம் செய்கிறார்கள். அந்த வானரெல்லாம் யுத்தம் செய்து வானர்களும் மாண்டு விடுகிறார்கள். அதே போல் இவர்கள் கொடுத்த அம்பு கணையினால் அங்க அரக்கர்களும் சில பேர் மாண்டு இருக்கிறார்கள். இப்போ அனுமாரும் அங்க யுத்தம் செய்யறதுக்கு அங்க வரார். அவர் வரும் பொழுது அந்த அனுமார் இந்திரசித்து மேல ஒரு மலை கல் மலையெல்லாம் எடுத்து, ஏன்னா அவர் ஏற்கனவே முன்பே சீதா பிராட்டியை பார்க்கச்சேவே அவருக்கு அந்த பயிற்சி எல்லாம் இருக்கு அங்க என்ன பண்ணணும்ட்டு. அதே போல அங்க விருட்சங்களை தூக்கி போடுறது, மலையை பேத்து போடுறது, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சர்வ சுலபமா வரும் அனுமாருக்கு. இப்ப யுத்தம்னு வரைச்சா அதுவும் பக்கத்துல ராம லட்சுமணர்கள் நிற்கும் பொழுது அனுமாரோட வீரத்துக்கு கேட்பானே. அப்போ இந்த கல்லு மலையெல்லாம் எடுத்து அந்த இந்திரசித்து மேலேயும் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் மேல போட்ட உடனே இந்திரசித்துக்கு ஒரு கேலி பண்ற மாதிரி ஒரு இகழ்ச்சியாக பாடுவது போல இங்க அழகாக கம்பர் கொடுக்கிறார். ஒரு வீரத்தோட இருக்கக்கூடிய ஒரு பேச்சு, ஆனால் இகழ்ச்சியாக சொல்றார். நில்லடா சிறிது நில்லடா உனை நினைந்து வந்தனன் உனைக்கு நான், நில்லடா சிறிது நில்லடா உனை நினைந்து வந்தனன் உனைக்கு நான், வில்லடாமை நினதாண்மை பேசி உயிரோடு நின்று விளையாடினாய், கல்லடா நெடு மரங்களோ வரு கருத்தின் நேன்மலி கடப்பவோ, சொல்லடா என வியம்பினான் இகழ் அரக்கன் ஐயனிவை சொல்லினான், சொல்லடா என வியம்பினான் இகழ் அரக்கன் ஐயனிவை சொல்லினான். அனுமார் மலையை தூக்கிப்பட்டா தூள் தூளா ஆக்கிட்டானா அவன் இந்திரசித்து. ஏன்னா அப்படி ஒரு அவன்கிட்டக்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு. அப்போ அனுமனை பார்த்து சொல்ற, நில்லடா சிறிது நில்லடா, நில்லடா கொஞ்சம், உன்னோட போர் புரியணும்னு நான் அங்கேருந்து ஆவலோட வந்திருக்கேன், நீ நில்லு கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வில்ல எடுத்து போர் புரியலையே, உன் வீரத்தை புகழ்ந்து கொண்டு நீ உயிரோடு விளையாடின்னு இருக்கியா அப்படின்னு ஒரு இகழ்ச்சியா கேட்கிறார் போல இருக்கு. உன்னோட போர் புரியறதுக்குன்னே நான் அங்கேருந்து வந்தேன், ஆனா
உனக்கு போர் புரியறதுக்கு கற்களும் இந்த நெடு மரங்களும் தான் இருக்கா, நீ வில்லெல்லாம் எடுத்து போட மாட்டியா? அடா அடா சொல்லு அப்படிங்கிறார். சொல்லடா நீ சொல்வாயாகன்றார். என இயம்பினான்றார் இங்க கம்பர். ஏன்னா இந்த இகழ்வு ஒரு ஒரு மாதிரி அவரை இகழ்ச்சியா சொல்ற மாதிரி, ஏதாவது அனுமார் இப்படி மலையை எடுத்து போடுறார், கல் எடுத்து போறான்றது அவனுக்கு அப்படி ஒரு இகழ்வா இருக்கான். அதனால இது ஒரு வீரவாதமா ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க வீரவாதமா பேசிக்கிற மாதிரி இங்க இந்திரசித்து அனுமாரை பார்த்து சொல்றது. அடா அப்படின்றது இந்த ஆண்பால் வெளிப்பொருளில் வரும்னு அந்த இலக்கண குறிப்புலாம் அங்க கொடுக்குறார். இகழ்ச்சி குறிப்பிடை சொல் அப்படின்னு இதை இலக்கணத்துல சொல்றது. அது போல இங்க ஓகாரம் ஏகாரம் இதெல்லாம் நிறைய இருக்கும் இந்த இடத்துல. அது தனிப்பட்டு சுட்டி சொல்லணும் என்பதற்காக அப்படி கொடுக்குறார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போர், இந்த வானரர்கள்லாம் மடிஞ்ச உடனே இங்க இலக்குமணன் ரொம்ப வருத்தப்படுறான். ஐயோ இவர்களை நாம அனுப்பிச்சிட்டோமே, இந்த வானர்கள்லாம் இப்படி மடிஞ்சு விழுகிறார்களே இந்திரசித்தினால, நாம போகாம விட்டுட்டோமேன்ட்டு இளைய பெருமாளுக்கு ரொம்ப மனசு வருத்தமா போயிடுத்து. அது உடனே எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விபீஷணன் கிட்ட கேட்கிறார், ஐயோ நம்ம இவ்வாளை அனுப்பிச்சிட்டோமே, நான் போயிருக்க வேண்டாமா அப்படின்ன உடனே, சரி நீ போ, நீ கிளம்பு, நீ பண்ணு அப்படிங்கிறார் விபீஷணன் சொல்றார். அப்போ இலக்குமணன் கிளம்பி ராமன் கிட்ட சொல்லிட்டு போர்க்களத்துக்கு வர, அங்க முன்பே சுக்ரீவன் அங்கதன் இவ எல்லாருமே அங்க இருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் அப்படியே அதி அற்புதமான ஒரு போராம். இந்த இலக்குமணன் எப்படிப்பட்டவன் என்பதை ஒற்றன் மூலம் இந்திரசித்து தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால ரொம்ப ஆவல் அவனுக்கு. அதே போல இந்திரசித்து எப்படிப்பட்டவன் அப்படின்றதையும் வீடனன் மூலமாக இங்க இளைய பெருமாளும் தெரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். போர் அப்படியே ரொம்ப உச்சக்கட்டத்துல போயிட்டே இருக்கு. அப்போ ரொம்ப ஆச்சரியப்படுறானா இந்திரசித்து. ஆஹா இவனோட போர்த்தன்மை இப்படி இருக்கேன்ட்டு இளைய பெருமாளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா. ஏன்னா நல்ல ஒரு வீரன் நச்ச ஒரு லூஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட போய் சண்டை போட மாட்டா. அவனுக்கு வீரன்னா அந்த வீரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி இருந்தாதான் அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல இங்க இளைய பெருமாளுக்கும் அது ஆச்சரியமா இருந்தது. ஆஹா இவன் இவ்வளவு ஒரு நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுன்னு இப்படி நம்ம கிட்ட சண்டை போடுறானே அப்படின்னு இவனுக்கும் ஒரு ஆச்சரியமா. அங்க கங்க பத்திரம் அப்படின்னு ஒரு அம்பு எய்யறான் இளைய பெருமாள் பேர்ல இந்திரசித்து எய்யறானா. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, கழுகு போன்ற சிறகுகள் உடைய அம்புகளா. கங்கம்னா கழுகு, பத்திரம்னா சிறகு. கழுகு போல இருக்குமா. ஒவ்வொரு இந்த அம்பு போடுறதுலயும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு அமைப்பு உண்டு. பல அம்புகள் எய்யறான் இவர் பேர்ல. அதுல கங்க பத்திரம் அப்படின்ட்டு. அப்புறம் தாமரை தலைவாளி, ஒரு மொட்டு அம்பு, தாமரை மொக்கு எப்படி இருக்குமோ அத போல ஒரு மொக்கு போல இருக்குமா. அந்த தாமரை மொக்கு மாதிரி இருக்கிற ஒரு அம்ப இலக்குமணன் மேல இந்த இந்திரசித்து எய்த உடனேயே அவர் உடனே என்ன பண்றார், ஒரு பதுமம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா. பதுமம்னா நாம நினைக்கிறோம் தாமரை பூண்டு. இந்த பதுமம்ன்றதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதுல இந்த ஒரு கோடிங்கிறத ஏதோ ஒரு கணக்கு சொல்லி எத்தனையாலையோ பெருக்கணுமா, பெருக்கினா அது ஒரு கணக்காம். அந்த பதுமம்ன்றதால இவர் திருப்பி அதெல்லாம் பொடி பொடியா ஆக்குறாராம் இளைய பெருமாள். என்னென்ன மாதிரியான அம்புகளை அந்த இந்திரசித்து தொடுத்தாலும் அந்த அம்புகளை எல்லாம் பொடிப்பொடியாக பண்ணக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் கொண்டவன் நம்முடைய இளைய பெருமாள். அதே போல வஜ்ர பகழி அப்படின்னு ஒரு அம்பா, வஜ்ரம்னாலே உறுதியானது இல்லையா, அப்படி இந்த உறுதியான அம்பை எய்யறான். அப்போ அந்த அம்பு எய்த உடனேயே திரிசிரம் அப்படின்ட்டு 3 நுனி இருக்குமா. அதான் முத்தலைன்னு சொல்லுவா. அந்த 3 நுனி இருக்கக்கூடிய திரிசிரம் அப்படின்ற ஒரு அம்பை இந்த இளைய பெருமாள் இந்திரசித்து தொடுத்த அம்பு பேர்ல எய்தி அதை அப்படியே தடுத்துட்டானாம். அதனால ரொம்ப வலிமை வாய்ந்த அம்புகளை, அந்த அஸ்திரங்கள் சொல்ற மாதிரி அம்புகளை இந்திரசித்து இளைய பெருமாள் பேர்ல எய்தாலும் இளைய பெருமாள் அந்த அம்புக்கு தகுந்த மாதிரி பதில் அம்பு தொடுத்து அதையெல்லாம் அப்படியே இப்படி சின்ன பின்னமா போற மாதிரி ஆக்குகிறார். அஞ்சலி 5 கோடி அப்படின்ட்டு ஒரு ஒரு வாளிய தொடுத்து விடுறான். உடனே அதுக்கு பதில்ல குஞ்சர கண்ணங்கோடி அப்படின்ட்டு மறுபடியும் இளைய பெருமாள் அந்த அஞ்சலி 5 கோடிங்கிற அம்புக்கு மறுபடியும் போடுறார்.
இப்படி கடுமையான அம்பு போரெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு அம்பு போடச்சேவும் 2 பேருக்குமே அதி ஆச்சரியமா நினைக்கிறாளாம். அதற்கு பிறகு அனுமார் என்ன பண்றார், இந்த இளைய பெருமாளை தன்னோட தோல்ல தூக்கிக்கிற அப்படின்ட்டு தோல்ல தூக்கிட்டு அங்க வந்து ஒருத்தருக்கு யுத்தம் நடக்கிறது. இளைய பெருமாளும் யுத்தத்தை அப்படியே கடுமையா அங்க பண்ணிட்டு இருக்கார். இவரும் அம்பு போட்டு இருக்கார். அங்க இருக்கிற அரக்கர்களை எல்லாம் வதம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் இந்த வானரர்களை வந்து தாக்குகிறார்கள். இதையெல்லாம் அதி ஆச்சரியமா வானத்துல நின்று தேவர்கள் எல்லாம் என்ன ஆக போறதோ என்ன ஆக போறதோன்ட்டு வானத்துல இருந்து அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் உடனேயே இளைய பெருமாள் அந்த இந்திரசித்தோட தேரெல்லாம் அதெல்லாத்தையும் தேரெல்லாம் உடைச்சு அவனை தரையில இறக்கி அவன் வந்து தோல்வி அடையிற அளவுக்கு இளைய பெருமாள் அந்த இந்திரசித்தை வந்து வீழ்த்தின உடனே இந்திரசித்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. ஏன்னா ஒரு யுத்தம் உச்ச கட்டத்துல போகச்ச தான் தோற்று விடுவோமோ தான் மாண்டு விடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வரைச்ச, இதற்கு மேல இதுக்கு ஒரு வலிமை இல்லாதது ஒண்ணு இல்லை அப்படின்றத ஒண்ணு வைத்து அவரை மடக்கினாதான் முடியும்ன்றத நினைச்சுட்டு உடனேயே என்ன பண்றான், மாயாவி இல்லையா, உடனே வானத்துக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி வானத்துல போய் ஆகாசத்துல போய் நின்னுண்டு அங்கேருந்து நாகபாசத்தை இளைய பெருமாள் பேர்ல அப்படியே கட்டிடுறான். இந்த நாகபாசம்னாக்க அது அப்படியே ஒரு உடம்புல அப்படியே சுத்தி வளைச்சு இப்படி கட்டிடுற மாதிரி இருக்குமா. இங்க 300 பாடல்கள் அடியன் வந்து சுருக்கமாதான் அடியன் விண்ணப்பிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பாடல்களுமே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த நாகபாசம் அந்த அஸ்திரம் அதை எடுத்துட்டு மனசுல நினைச்சுண்டு அந்த நாகபாசத்தை விட்ட உடனே அந்த இளைய பெருமாள் பேர்ல அப்படியே சுட்டி நுடுத்தான். அப்போ 8 2 திக்கும் இருள் திருந்து அப்படிங்கிறார். 8 திக்கு எல்லா 2 அப்படின்னாச்சா 10 திக்கும் அப்படியே அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிக்கிறதா. நாகபாசத்தை போட்ட உடனே இருண்டு படுத்தான். ஒண்ணுமே இல்லையா அங்க. என்ன செய்யறதுன்னு லக்ஷ்மணனுக்கும் ஒன்றும் புரியல. தன்னோட வலிமையெல்லாம் குன்றி படுத்து உடனே அனுமார் பக்கத்துல நிக்கிறார். அப்ப அனுமார் என்ன நினைக்கிறார், இவனை நான் இப்ப பிடிச்சிடுறேன் பாரு, இவன் இந்த மாதிரி பண்றானா அப்படின்ட்டு அனுமார் ஒரு சீற்றத்தோட அனுமார் ஏறின உடனேயே அந்த அனுமாரும் என்ன பண்ற, அரக்கனை பிடிப்பேன்னு சொல்லிண்டே இருக்கேச்சேவே அந்த எப்படி ராவணன் தோலை வாளி வந்து வாள்னால கட்டினானோ அதை போல அனுமானோட தோலை இந்த நாகபாசம் அப்படியே உடனே வளைஞ்சு கட்டிடுத்தான். அந்த வாள் போல அப்படியே பற்களை உடைய பாம்புகளாம். இந்த பாம்புக்கு வாயில பல்லு வந்து வாள் போல இருக்குமா. உடனே அங்க இருக்கக்கூடிய மற்ற வானர வீணர்கள் இருக்கா இல்லையா, அவனும் வருகிறார்கள். அவர்களையும் இந்த நாகபாசம் அப்படியே வளைஞ்சு கட்டிடுத்தான் எல்லாரையும். வானர்களோட தோல்லாம் அப்படி இருக்கிறதான். அந்த நாகபாசம்ன்றது அப்படி இறுக்கி விடுறதான். அங்க இருக்கிறவாளுக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன பண்றது, ஏன்னா இவன் என்ன பண்ணா எங்கேருந்து பண்ணா, மாயாவின்றதுனால கண்ணுக்கு தெரியாம வேலேந்து இப்படி பண்ணிவிட்டான், ஒன்னும் என்ன பண்றதுன்னே தெரியலையா. அப்போ இந்த இந்த அரவப்படையினால எல்லாரும் கட்டுண்டாலாம், வானர வீணர்கள்லாம் கட்டுண்டா. இங்க சொல்றார் அழகா, மலையன எழுவர் வீழ்வர் மண்ணிடை புரள்வர் வானில் தலைகளை எடுத்து நோக்கி தழல் எழ விழிப்பர் தாவி. மண்ணில் புரள்வர் எல்லாரும் என்ன பண்ணுவாளாம், எல்லாம் மண்ணில் அப்படி தரையில விழுந்து பரளுவாளாம். திடீர்னு மழை எழுந்த மாதிரி கிளம்புவார்களாம். தலைகளை உயர்த்தி இப்படி ஆகாசத்தை பார்ப்பாளாம். என்ன பண்றதுன்னு தெரியல, உதடுகளை கடைப்பாளாம். ஏன் என்ன காரணம் இப்படி பண்றா அப்படின்னா, அங்க இளைய பெருமாள் இப்படி நாகபாசத்துல கட்டுண்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவர்களுக்கு மனசு இப்படி பதச்சு போயிடுத்தான். இப்படி ஒரு துன்பமா, இப்படி ஒரு துன்பம் வந்துடுத்தே அப்படின்ட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு என்ன செய்யறது, இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்ட்டு யார கேட்பா, விபீடனை தான் கேட்கணும். ஏன்னா அரக்கனை பத்தி அரக்கனுக்கு தானே தெரியும். அப்ப இந்திரசித்து என்ன காரியம் பண்ணான்றத விபீடனன் தான் சொல்லணும் அப்படின்றதுனால ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு வருத்தத்தக்க செயல் நடந்துடுத்தே, இப்படி மூர்ச்சையற்று இப்படி இருக்காரு இளைய பெருமாள், இதற்கு என்ன பரிகாரம், இந்த வினைக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். ஆரிதி தீர்க்க வல்லார் அஞ்சனை பயந்த வள்ளல் மாருதி பிழைத்தான் கொல்லோ என்றனராம். இந்த இடத்துல
அந்த வானர்கள்லாம் நினைக்கிறாளாம், ஐயோ மாருதின்னு ஒத்தர பழிச்சிருந்தா கூட போருமே, அவர் எப்பேற்பட்ட ஒரு துன்பத்தையும் தீர்க்க வல்லவராச்சே, அப்படி ஒரு சாமர்த்தியம் கொண்டவராச்சே, அப்போ மாருதி பழிச்சிருக்காரா மாருதி பழிச்சிருக்காரான்ட்டு எல்லாரும் கதறாளாம். வார்கழல் தம்பி தன்மை காணுமோ வள்ளல் என்பர், ஐயோ இந்த துக்கத்தை யார் போக்குவா, இப்படி ஒரு நாகபாசத்தினால கட்டி அப்படியே இந்த நாகபாசம்ங்கிறது எப்படி இருக்கும்னா மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துட்டு பல நாகங்கள்லாம் சீர்ற மாதிரி அப்படி வால் போல பல்லு நாக்கு இப்படி இருக்க கிட்டக்க யார் நெருங்க முடியும், இந்த துக்கத்தை யார் போக்குவா அப்படின்ட்டு அஞ்சனா தேவி பெற்ற வள்ளலான அனுமன் இந்த மாதிரி நாகபாசத்தினால பிணிக்கப்படாம இருக்கானான்ட்டு எல்லாம் துக்கத்தோட கேட்கறதுகளாம். எப்படி எப்படி இந்த கருணாநிதியான ராமனை நாம் போய் எப்படி பார்ப்போம், நாங்க இந்த ராமனோட தம்பி இங்க இந்திரசித்தோட வதம் பண்ணணும்னு வந்து நாங்க இத்தனை பேர் கூட இருந்து இப்படி ஒரு காப்பாத்தாம இப்படி நாங்க விட்டுட்டோமே, இந்த நாகபாசத்தால இந்திரசித்து இந்த இளைய பெருமாளை கட்டுறதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே, இந்த முகத்தோட நாங்க போய் ராமனை போய் பார்த்தா ராமன் என்ன கேட்பான், ஐயோ என் தம்பிக்கு இப்படி ஆயிடுத்து, நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கோ, நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே கதறா. எல்லா வானர்களையும் மாய்த்ததுனால அங்க உதரமே அப்படி ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுறதா. உடனே இலக்குவணனுக்கு தனக்கு சக்தி உண்டு, தன்னை அந்த நாகபாசத்திலேருந்து, ஏன்னா அவரே ஆதிசேஷன் அம்சம் தானே, அந்த இருந்தாலும் லோகத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்காராம் அவர். அந்த வாளிகள் எல்லாம் ஒரு அந்த இலக்குவணன் திருமேனியில அந்த நாகபாசம் அந்த வாளி அம்புகள்லாம் தேய்ச்சி இருக்கு இல்லையா, அந்த வாளிகளை எல்லாம் அந்த கிரணங்கள் மாதிரி இருந்துதான், அந்த உதரங்கள்லாம் ஓடுறதே அந்த அவர் திருமேனியிலேருந்து அதை பார்த்தாக்க வெயில் போல இருந்துதான். அதாவது பாம்பால் ஒரு பீடிக்கப்பட்ட ஒரு கதிரவன், ஒரு சூரியனானவன் தவறி கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ, அம்புகள் தைத்த அந்த அந்த அரவணை அந்த அரவம் இது பண்ணிருக்கு, நாகபாசம் பண்ணிருக்கு, பிணிக்கப்பட்டு இருக்கு இல்லையா, அந்த இலக்குமணனை நாகபாசத்தால் பிடித்திருந்த அந்த இலக்குமணன் எப்படி இருக்கான்னாக்க அந்த கதிரவனை ஒரு பாம்பு பிடிச்சு அது கீழே தரையில விழுந்தா எப்படி இருக்குமோ அதை போல இங்க வந்து ஓமை சொல்றாரு, இங்க கம்பர் சொல்றார். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, இந்த ஓமை வந்து சூரியன் வந்து பாம்பால பிடிக்கப்படும், ஆனால் அது வந்து கீழே விழாது. இந்த இடத்துல பாம்பால் பிடிக்கப்பட்ட சூரியன் கீழே விழுந்தார் போல இங்க இலக்குமணன் விழுந்திருக்கான்றதை இங்க ஓமை சொல்றார். உடனேயே இவன் விழுந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே என் பேச்சு மூச்சு இல்லைன்னு தெரியறது. இந்த வானவர்கள்லாம் அப்படியே துன்பத்துல அப்படியே ரொம்ப துக்கிக்கிறார்கள் தெரியறது. அங்க ரத்தம் வந்து குருதி வந்து அப்படியே ஒரு வெள்ளமாக போறதுன்றது பாக்குறான். லக்ஷ்மணன் எழுந்துக்க முடியல, தன்னை விடுவித்து கொள்ள முடியவில்லை, அப்படியே பேச்சு மூச்சு இல்லைன்றத தெரிஞ்சு எல்லாரும் துக்கிக்கிறத பார்த்துட்டு இந்திரசித்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா இவன் மாண்டு விட்டான் என்று இந்த செய்தியை நாம் ராவணன் கிட்ட சொல்லணும்ட்டு அவன் போய் ராவணன் கிட்ட சொல்றதுக்கு போறதுக்காக உடனே தன்னோட ராவணன் கிட்ட சொல்லிட்டு லக்ஷ்மணன் மாண்டு விட்டான்னு சொல்லிட்டு தன்னோட மாளிகைக்கு போறான். அந்த சமயத்துல எப்படி இருக்கான்னாக்க இந்த வீடனன் பாக்குறான், அப்போ இருந்துட்டு இந்த இளைய பெருமாளை பாக்குறான். மத்தினால் தயிர் கடைஞ்சா எப்படி இருக்குமோ அதை போல தயிர் கடையச்ச எப்படி கலக்குவாளோ அதை போல தன்னோட மனசு கலங்குறதான் அவருக்கு. அவன் வந்து வீடனன் வருத்தப்பட்டு துக்கித்து, ஆஹா நாம கூட இருந்தோம், இத்தனை பேர் இருந்தா இந்த அரக்கர் சுவாபம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு நாம ஒரு அனுமதி கொடுத்த மாதிரி ஆகிவிட்டது. இப்போ லோகத்தாரெல்லாம் என்னை பார்த்து என்ன சொல்லுவா, நான் வந்து இந்த இடத்துல இப்போ இந்த அபயம் சொல்லி இந்த ராமன் கிட்டக்க வந்தேன், வேறு புகழ் இல்லை, ராமன் திருவடியே புகழ்ட்டு வந்துட்டேன், அதனால இங்கேயும் எனக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து சரியில்லை, அங்க அரக்கர்கிட்டேந்து வந்தேன், அங்கேயும் என்னாலக்கு போக முடியாத அளவுக்கு, அங்கேயும் எனக்கு இருப்பு கொள்ளாத அளவுக்கு, அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம இருதலை கொள்ளி இரும்பு மாதிரி நான் இருக்கேனே. அப்போ நான் போய் ராமனை பார்த்தா ராமன் என்னை பத்தி என்ன நினைப்பா, நீ என்கிட்ட வந்தது காரணம் மற்ற வானர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள், இப்படி வர மாதிரி வந்து இந்த இளைய பெருமாளை இப்படி தீர்த்து கட்டுறதுக்கு தான் நீ வந்தையா, அவனோட ஏன்னா உனக்கு உறவு தானே அவன். இந்திரசித்து யாரு,
உனக்கு புள்ள ஸ்தானத்துல இருக்கிறவன், அப்போ நீ அவனுக்கு சகாயம் பண்ணதான் எங்கள்கிட்ட வந்தியா அப்படின்னு என்ன பார்த்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துதான். அங்க கம்பர் சொல்றார், பூமாலை அணிந்த மார்பினை உடைய விபீடனன் அழத் தொடங்கினான்றார். இங்க பூமாலை அணிந்த மார்பினை உடையன்றார். என்ன காரணம் ஏன் சொல்றார்? ஏன்னா இங்க இருக்கிற இடமும் துக்கத்துல இருக்கா. அப்போ ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா இங்க சொல்றார், இங்க கம்பர் சொல்றார், பாசத்தால் அனகன் தம்பி பிணிப்புண்ட படியை கண்டு நேசத்தார் எல்லாம் விழுந்தார் யான் ஒரு தமியன் நின்றேன் தேசத்தார் என்னை என்னே சிந்திப்பார் என்று நையும் வாசத்தார் மாலை மார்பன் வாய் திறந்து அரற்றல் உற்றான். இங்க வாசத்தார் மாலை மார்பன், வாசத்தார் மாலை மார்பன், மாலை அணிந்த நல்ல நறுமணம் கொண்ட மாலை அணிந்த மார்பன் வாய் திறந்து அரற்றல் உற்றான். இப்படி புலம்பினான். இங்க ஏன் சொல்ற அப்படின்னா எதற்காக வாசத்தான் மார்பன் அப்படின்னு எதுகையில இங்க கூறுகிறான்னு ஒரு கேள்வி வரும். என்ன காரணம்னா பின்னாடி கருடாழ்வார் அந்த அரவப்பிணியை அகற்றுவதை முன்கூட்டி சொல்ற மாதிரி இருக்கான். ஏன்னா ராமனோட வனம் செல்லும் போது அப்போ இலக்குவனன் இளைய பெருமானோட தாயார் சொன்னாலாம், போகாத உயிர் தாயர் அப்பூங்குழற் சீதை என்று ஏகாய் பூங்குழல் என்று சொல்வானேன். அப்படி வனம் போகும்போது சொன்னாலாம் பூங்குழல் சீதை சொன்னாலாம். ராமனோட வனம் போக போறா, அப்ப போகச்ச பூங்குழல் சீதைன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா அங்க சொல்றாரு, இங்க தசரதன் இப்போ ராமன் வனத்துல எல்லாம் 14 வருடங்கள் முடிந்து விட்டு வனம் திரும்புற சமயத்துல இந்த கோசலையாரோ சுமித்திரையோ மற்ற தேவிமார்கள் எல்லாம் தசரதன் இல்லாததுனால அவர்கள் அந்த பூ முடிக்க முடியாது. ஆனால் கட்டுக்கழுத்தியாய் பூ முடிப்பவள் சீதை மட்டுமே அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்வது போல பூங்குழல் சீதை அப்படின்னு சொன்னாலாம். இப்போ பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த முன்னாடி ஒரு உணர்த்துவது, அததான் இந்த இடத்துல வாசத்தார் மாலை மார்பன் அப்படின்றத காட்டுறார் அப்படின்றத சொல்றார் இந்த இடத்துல. அப்போ இந்த விபீஷணன் அப்போ புலம்புறதுல எப்படி இருக்கான்னா சரி நல்லது நடக்க போறது அப்படின்றத மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இங்க வாசத்தார் மார்பன் சொல்லிட்டு உடனே விபீஷணன் சொல்றான், ஐயோ நல்லவன் போல இங்க இருந்துட்டு இந்திரசித்தை கொண்டு கொல்வித்தான்னு என்னை எல்லாரும் பழி சொல்வாளோ, உலகத்தாரெல்லாம் என்னை என்ன சொல்லுவாளோ அப்படின்ட்டு தனது கண்களை போல் உயிரையும் கரைந்து உருகுமாறு செய்தான்றார் கம்பர். எப்படி கண்கள் எப்படி ஒரு துக்கத்துல தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற ஆற்றாமையெல்லாம் கண்கள் தானே வெளிப்படுத்துறது. அந்த துக்கம் எல்லாம் கண்கள் அப்படியே நீர் உருகி 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 அப்படி கண்கள் நீரை பெருக்கெடுக்கிறதோ அப்படியே உருகி அப்படி நைந்து போய் இருக்கிறதோ, அதே போல உயிரையும் ஆத்மா கரைஞ்சு உருகிற மாதிரி பண்ணானா. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், விபீடனன் இந்த ராமன் பேர்ல லோகத்துல அத்தனை பேருக்கும் விசுவாச அன்பு உண்டு, அவர்கள் எல்லாம் மனம் போனபடி அவரவர்களுக்கு கற்பனை திறனுக்கு ஏற்றபடி யாராருக்கெல்லாம் என்னென்ன தோணணுமோ அதையெல்லாம் சொல்லி என்ன சொல்லுவாளே அப்படின்னு நினைச்சுட்டு மனசுக்குள்ள அவனுக்கு அப்படி ஒரு துக்கம். ஐயோ சஞ்சலம் கூட சொல்ல முடியாது, ஏன்னா சஞ்சலம் கிடையாது, இங்க நிகழ்வு நடந்துடுத்து. இப்போ பின்னாடி வரவாலாம் என்ன மாதிரி சொல்லுவான்றத நினைச்சாலே அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறதான். ராவணை எப்படி முகத்துல பாப்ப, ராமன் முகத்துல எப்படி நான் விழிப்பேன், மற்ற வானவர்களை என்ன நினைப்பா, என்னை நம்பி அத்தனையோ பேர் இருக்காளே, அதற்கு மேல லோகத்துல அத்தனை பேரை என்ன நிந்தை பண்ணுவாளே, அவாவா ஒண்ணு நிந்தை சொல்லுவா, அந்த நிந்தைக்கு நான் ஆளாகிட்டேனே, எங்க புகலிடமா வந்தேனோ அவர்களுக்கு இப்படி ஒரு துன்பம் வரும்பொழுது அதற்கு நான் ஒரு காரணமா அப்படின்ட்டு கொல்வித்தான் உடனே நின்று அங்கு என்பரோ கொண்டு போனான் வெல்வித்தான் மகனை என்று பகர்வரோ கரைவித்தான் உயிரை கண்போல் அப்படின்ட்டு இங்க அழகா கொடுக்கிறார். உடனே இந்த விபத்தை பார்த்துட்டு நான் சொல்றார், நான் கஷ்டம், இப்படி ஒரு இளைய பெருமாளுக்கு வந்த கஷ்டம், இதை பார்க்க போகிற ராமனுக்கு வர துக்கம், இதை நினைச்சு எனக்கு எப்படி இருக்கணும், இந்த நிமிஷமே என்னோட உயிர் போயிருக்கணும், ஐயோ நான் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நான் சரணடைந்த எந்த திருவடியில் சரணம் அடைந்தேனோ அந்த திருவடி, அந்த ராமன் துக்கப்படுறத பார்த்துட்டு நான் உயிரோட இருக்கலாமா,
உயிரினுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மணன் கஷ்டப்படுறத பார்த்து ராமன் எந்த நிலைக்கு போவார்? அப்ப அவர்களை பார்த்து நான் உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்கு நான் ஆளாகி விட்டேனேன்றத நினைச்சுட்டு எனக்கு இன்னும் உயிர் இருக்கு, என் உயிர் போகலையே அப்படின்ட்டு துக்கப்படுறான். அந்த இடத்துல அவையம்னு வந்தேனே, அப்போ இந்த பக்கத்துக்கும் வேண்டாதவனாக இருந்தேன், அந்த பக்கத்துக்கும் வேண்டாதவனா, எதிர்பக்கத்துக்கும் ஆகாதவன் ஆயிட்டேனே, அப்ப நல்லவனான நான் இருதலை கொள்ளி மாதிரி இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு பொறி இருந்தா எப்படி இருக்கும்? ரெண்டு பக்கமும் இத்தலைக்கு அல்லேன் நல்லேன் இருதலை கொள்ளி ஒப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புறான். அப்ப அவன்கிட்ட இருக்கக்கூடிய 4 அமைச்சர்கள் அனலன் ஒத்தம் ரொம்ப கட்டிக்காரான். அவன் ரொம்ப ஹிதத்தை உபதேசம் பண்றான் விபீஷணனுக்கு. எப்பேற்பட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நிதானத்தை இழுக்கக்கூடாது. ஏன்னா கஷ்டங்கள் லோகத்துல வரும், இந்த மாதிரி ஒரு சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் நாம ஒரு மனசுல உள்ள ஒரு உறுதியை நாம இழந்துட்டோம், தைரியத்தை இழந்துட்டோம் அப்படின்னா எல்லா காரியமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால ஒரு நிதானத்துல இருக்கணும். அதத்தான் ரொம்ப ஹிதமா இந்த அனலன் என்பவன் விபீஷணனுக்கு சொல்றான். 1000 பெயரை நானும் அருந்துயர் கடலுள் ஆழ்ந்தான் அப்படிங்கிறார் அந்த இடத்துல. இப்ப அனலன் போய் ராமன்கிட்ட போய் இந்த இவனை சமாதானப்படுத்தின கையோட ராமன் கிட்டக்க போய் நடந்த விஷயத்த சொல்றான். இங்க என்ன ஆச்சு? லக்ஷ்மணன் நாகபாசத்தால கட்டப்பட்டு இருக்கான். இந்திரசித்து மாயாவியா இருந்ததுனால யாரும் பார்க்க முடியாதபடி ஆகாசத்துல மறைஞ்சு நின்று இப்படி நாகபாசத்துல கட்டிட்டான். வெள்ளமா ரத்த வெள்ளமா ஓடுறது அப்படின்ற விஷயத்த சொல்றான். அங்க கம்பர் சொல்றார், 1000 பெயரை நானும் அருந்துயர் கடலில் ஆழ்ந்தான். கடலுள் அருந்துயர் கடலுள், சோக சமுத்திரம்ன்றா இல்லையா? இந்த இடத்துல 1000 பெயரை நான் தேவோ நாம சகசிரவான், இப்படி பல இடத்துல சாட்சாத் நாராயணன் தான் ராமனா அவதரிச்சிருக்கான், பரம்பொருள் தான்றத பல இடத்துல சொல்றான். அப்போ ராமனுக்கு ஒண்ணுமே பேச முடியல, ஒரே இருள், அப்படியே எங்க பார்த்தாலும் இருளா இருக்கான். உடனே கதறிண்டு வரார் ராமன் வரார். அப்போ ஒரே இருட்டா இருக்கிற அங்க அந்த போர்க்களத்துல உடனே அக்னி அம்பு ஆக்னேயாஸ்திரம்ன்றோமே அதை ராமன் அதை ஏவின உடனேயே அந்த ஆக்னேயாஸ்திரத்தினால எங்க பார்த்தாலும் ஒளி வந்துடுத்தான். உடனே தம்பியை பார்த்து துயரம் அடிக்கிறார். தம்பியை பார்த்து தன்னோட மார்பு அந்த இளைய பெருமாள் மேல படுற மாதிரி இருந்து அப்படியே அணைச்சுண்டு ஐயோ இவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானான்ட்டு அங்க கதறார் அந்த சமயத்துல. அப்போ ராமன் கதறது அந்த அவள சுவை. இந்த கம்பர் ஒன்னொன்னுக்குலயும் ஒவ்வொரு சுவை, ஒரு வீரச்சுவை, அதை போல ஒரு இகழ்ச்சி, அத மாதிரி பண்ணச்சு. இந்த இடத்துல அவள சுவையோட இங்க சொல்றார், பிறப்பில்லாத பரம்பொருள் தன் இச்சையால் பிறந்திருக்கான் ராமன். ஏன்னா அஜாயமானோ பகுதா விஜாயத்தேங்கிறது வேதம். பிறப்பிலியான பகவான் பலமுறை பிறக்கிறான் என்றால் சங்கல்பத்தினால பிறக்கிறான் இல்லையா? இச்சா கிரகீதாபி மதோரு தேகான்ட்டு எல்லாரும் நாம எல்லாம் கர்மவசத்தினால பிறக்கிறோம். ஆனா பகவான்றவன் தன்னுடைய சங்கல்பத்தினால பிறக்கிறான் இல்லையா? அப்படிப்பட்ட பிறப்பில்லாத பரம்பொருள் தன் இச்சையில் பிறந்த ராமன் வருந்துவான், உயிர் உருகுவான், அறிவு நீங்கி தளர்வான், இலக்குவனே இலக்குவனே என்று தனது கரத்தை வாயில் மூக்கில் வைத்து வருந்துவான் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா இந்த ராமன் தன்னோட கையை எடுத்து அப்படியே லக்ஷ்மணனுக்கு இப்படி இந்த இடத்துல மூக்கு கிட்ட அப்படி வைக்கிறாராம். பிராணன் இருக்கா, மூச்சு வருதா அப்படின்னு பாக்குறாராம். உடனே வாயில வச்சு பாக்குறாராம். ஐயோ சுவாசம் இருக்கா, பழைப்பானான்னு கதறுவானா. அதுதான் சொல்றாரு அந்த இடத்துல. ரொம்ப இலக்குவனே இலக்குவனே என்று தனது கரத்தை வாயில் மூக்கில் வைத்து, ஏன்னா பகி பிராணன் இவன் தான் சொல்றார் வால்மீகி ராமாயணத்திலேயே. ராமனுக்கு வெளியில் சஞ்சரிக்க கூடிய பிராணனா இந்த இளைய பெருமாள். அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு ஆபத்து வந்துடுத்தே, இவனுக்கு இப்படி கஷ்டம் வந்துடுத்தே, நாகபாசத்தினால் இப்படி கட்டப்பட்டு இருக்கானே, இவன் உயிர் மீண்டு வருவானா? ராமனுக்கு தெரியாததா? எல்லாம் தெரியும். ஆனாலும் தன்னோட அவதார ரகசியம், அதனால அதையெல்லாம் காட்டிக்கொள்ளவில்லை. உழைக்கும் வைதுயர்க்கும் ஆவி உருவும் போய் உணர்வு சேரும் இழைக்குவது அறிதல் தேற்றான் இலக்குவா என்று அழைக்கும் தன் கையின் வாயை மூக்கில் வைத்து அயர்க்கும்ட்டு ராமன் என்ன பண்றார், இந்த சோகத்தினால எப்படி பண்றார் அப்படின்றத இந்த இடத்துல காட்டுறார்.
தசரத சக்கரவர்த்தி புத்திர சோகத்துல இருக்கக்கூடிய துக்கத்தை காட்டிலும் இந்த லக்ஷ்மணனுக்கு ஒரு அபாயம் வந்துடுத்து அப்படின்ன உடனேயே ராமனுக்கு அவ்வளவு சோகம் வந்துதான். தாமரை போல இந்த தன்னோட கரத்தினால் லக்ஷ்மணனோட பாதத்தை தடவுவானாம். கதறி 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 பேசுறாராம் ராமன். எல்லாம் கம்பர் அழகா அந்த இடத்துல கொடுக்குறார். உடனே விபீஷணனை பார்த்து கோபம் வந்துடுத்து ராமனுக்கு. இப்படி பண்ணிட்டியப்பா, இந்த மாதிரி நீ பண்ணலாமான்ட்டு விபீஷணன் கிட்ட கோச்சிக்கிறார் அவர். அதெல்லாம் ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறது இந்த கம்பராமாயணத்துல. அப்போ விபீஷணனை கோச்சின உடனே விபீஷணன் ராமனுக்கு அங்க போர்க்குளத்துல என்ன விஷயங்கள்லாம் நடந்தது, எதனால நாகபாசத்தினால கட்டப்பட்டான், ஏன்னா அவர் வீரர்கள் எல்லாம் மடிஞ்சுட்டா, அதற்கு மேல தேரும் உடஞ்சு விடுத்து இந்திரசித்துக்கு, அதுக்கு மேல அவனால ஒன்றும் பண்ண முடியல. இந்த வானரர்களுமே மடிந்தாலுமே மற்ற வானரர்களும் அங்க இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் அங்க மாண்டு போற அளவுக்கு இவர்கள்லாம் வதம் பண்றா. லக்ஷ்மணனை வீழ்த்தறதுக்கு வேற வழியே இந்திரசித்துக்கு தெரியல. ஏன்னா இந்திரசித்து எதை நினைச்சாலும் அதை தாண்டி தாண்டி இலக்குமணனும் போர் புரிஞ்சதுனால இந்த நாகபாசத்துல கட்டுப்படுத்தினாதான் உண்டு, வேற வழியே இல்லை அப்படின்றதுனால பண்ணிட்டான் அப்படின்றதெல்லாம் சொன்ன உடனே நாகபாசத்தை பத்தி என்னது, இது என்ன விஷயம் அப்படின்ட்டு ராமன் விபீஷன் கிட்ட கேட்கிறார். இந்த நாகபாசத்தை பற்றி சொல்லு, இதோட இயல்பு என்ன, இந்த நாகபாசத்தினால கட்டுப்பட்டவர்கள் எப்படி பிழைப்பார்கள், இந்த நாகபாசத்தை கொடுத்தவர் யார் அப்படின்லாம் கேட்கிறார். அப்போ விபீடனன் சொல்றான், முன்னாடி ஒரு காலத்துல அயன்னா பிரம்மா ஒரு யாகத்துல உண்டாக்கினார் அத. அப்போ சிவபெருமான் அந்த அயனிடம் இருந்து வாங்கி பிரம்மாட்டேந்து வாங்கி இந்திரசித்துக்கு கொடுத்தானா. இந்திரசித் தபம் இருந்து அதை பெற்றான். இது சத்தியமானது, உண்மை. இது எப்படி இருக்கும்னா, ஒரு பிரளய காலத்துல ஒரு இடி இடிச்சா எப்படி இருக்கும், பிரளய காலமே பயங்கரமா இருக்கும், அதுல ஒரு இடி இடிச்சா எப்படி இருக்குமோ அதை போல தன்மை இது. இந்த அரவக்கணை, அரவம்னா பாம்பு, நாகபாசம்ன்றது அது. இந்த அரவக்கணை தானே விட்டால்தான் விடுமே தவிர வேற எதற்கொண்டும் இதுல இருந்து மீட்டு இவர்களை அழைத்து கொண்டு வர முடியாது. அந்த பிரம்மா அயன் அவன் வந்தாலும் இது முடியாது. உடல் அழியவும் உயிர் நீங்கும், பிழைக்கும் வழி இல்லைன்னு சொல்லிட்டான் வீடனன் ராமன் கிட்டக்க. இந்த நாகபாசத்தை பத்தி இது எப்படி அப்படின்றத சொல்லிட்டான். உடனேயே ராமனுக்கு ரொம்ப மனசு கஷ்டம், ஒரு பக்கம் சீற்றம். எவ்வளவோ யோசனை பண்ணி பார்த்துட்டு உடனே சொல்றார், இந்த இந்திரசித்துக்கு வரத்தை கொடுத்து இந்த அரவக்கணையை ஈந்தவன் தானாகவே நேர்ல மனம் இறங்கினால் நான் புறக்கணிக்க மாட்டேன், இல்லைன்னா ஒரு நாழிகளை இந்த உலகத்தையே தூள் ஆக்கிறேன், எல்லாரையும் தூள் ஆக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி இத்தனை வானரர்கள் வந்திருக்க, இவர்களெல்லாம் ஆண்டு விட்டார். என் கண் போன்ற என்னோட தம்பி லக்ஷ்மணன் இருக்கும் பொழுது 3 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் நான் அழித்து நீக்குவேன்னு ஒரு ஆவேசத்தோட இங்க இளைய பெருமாள் அப்படி ஆனதை பார்த்துட்டு ராமன் சொல்றார். ஆனா உடனே சுதாரிச்சுட்டு இப்படி உலகத்தை அழிக்கிறது முறை கிடையாது அப்படின்ட்டு மறுபடியும் பழைய துக்கம் விம்மி துக்கப்படுறார். இந்த பாசம் இந்த நாகபாசமானது இலக்குமணனை கொண்டுட்டா நானும் இறப்பேன் அப்படின்ட்டு தன்னை அறியாம தனக்கு சொல்றார். அப்போ இந்த ராமன் இவ்வளோ துக்கப்பட்டு, எப்போ இந்த நாகபாசத்தால இவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா நான் உயிருடன் நிற்க மாட்டேன் அப்படின்னு ராமன் சக்கரவர்த்தி திருமகன் சொன்ன உடனேயே முன்பே இந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கா இல்லையா, ஆகாசத்துல அத்தனை தேவர்களும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா. அப்ப கருடாழ்வாரும் அங்க நின்று பார்த்துட்டு தானே இருக்கார். அந்த கருடாழ்வாருக்கு தாங்கலையாம். ஏன்னா அந்த கருடாழ்வார் ராமன் கிட்டக்க அவ்வளவு ஒரு அன்பு வச்சுட்டு இருக்காராம். ஐயோ, ராமன் இப்படி சோகப்பட்டு துக்கப்பட்டு அப்படி ஆற்றாமையில இப்படி சொல்றத பார்த்துட்டு அவர் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பல பாடல்கள்ல கம்பர் கொடுக்குறார். அதெல்லாம் அவகாசம் இல்லைன்னா அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான பாடல், ரொம்ப துக்கமா இருக்கும், எல்லாரும் அழுவும். அந்த மாதிரி ராமன் துக்கப்படுற அதெல்லாம் பார்த்துட்டு கருடாழ்வாருக்கு ரொம்ப மனசு தாங்கல. ஐயோ, இப்படி உலகத்தையே பண்ணுவேன்னு சொன்னா கூட ராமன் இல்லைன்னா உலகமே ஏது. அப்போ அந்த ராமன் இப்படி இலக்குமணனுக்கு ஒன்று ஆயிடுத்துனா என் உயிர் போகும்னு சொல்றானேன்னு சொல்லிவிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாராம். அவர் மறுபடி கழுத்துல ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு கிளம்புறாராம். பல
ஆபரணங்கள்லாம் நவரத்தனங்களா மாலைகளை போட்டு இருக்காராம். அவர் அப்படியே அந்த சிறகுகள் தான் அவருக்கு, ஏன்னா வேத மையன் இல்லையா, வேத ஸ்வரூபன். கருடாழ்வாரே பெருமாளுக்கு ஒரு கண்ணாடின்னு சொல்லுவா. பெருமாள் தன்னை பார்த்துக்கணும்னா கருடனை பார்த்துக்கணும்னு சொல்லுவா இல்லையா. தாசசகா வாகனம் ஆசனம் தோஜோ எஸ்தே விதானம் யஜனம் த்ரயீமயகா அப்படின்ட்டு ஆள வந்தார் சாதிக்கிற மாதிரி அவர் என்ன பண்றாராம், அங்கேருந்து வரைச்ச அந்த உடம்பெல்லாமே அவருக்கு வேதம், ஒவ்வொரு அவயவங்களுமே வேதம் தானே அவருக்கு. அவர் அந்த சிறகுகளை அப்படியே ஆட்டின்ண்டே வரைச்ச அந்த சிறகுலேருந்து வந்த காற்று அதுக்கு வேத ஸ்வரூபனா இருக்கிறதுனால பவித்திரமானதா, ரொம்ப பவித்திரமா இருக்கக்கூடியது. அவர் அங்கேருந்து வரைச்சவே எல்லா இடமும் அப்படி பவித்திரமா ஆயிட்டு வந்துட்டே இருக்கான். அப்ப வரைச்ச அந்த இடத்துல இவன் எப்போ துக்கப்பட்டு வராரோ உடனே வேகமா வரைச்ச அவருக்கே கண்ணுல ஜலம் வரதான். விருடாழ்வார்க்கே கண்ணுல ஜலம். ஏன்னா பெருமாளுக்கு எப்போ வாகனமாக இருக்கக்கூடியவர் இல்லையா நித்திய சூரியில. அப்ப பகவான் கஷ்டப்படுறாரு அப்படின்னு வச்ச அப்ப அவரோடயே இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணினவருக்கு எவ்வளவு துக்கம் வரணும். அப்போ அந்த சிலகுகளேந்து இப்படி வரைச்சவே அந்த ஒளி வருதான், ஒளியும் சேர்ந்து வருது, வேதமயமான ஒளி. அப்போ அந்த காத்து அது பண்ணின உடனே என்ன எடுத்து இது கிட்டக்க ராவன் கிட்டக்க இந்த கருடன் வரைச்சவே அங்க இருக்கக்கூடிய அந்த அரவங்கள் எல்லாம் அப்படியே ஓடிப்படுத்தான் எல்லாம். ஏன்னா பகை இல்லையா, கருடனுக்கும் அந்த அரவத்துக்கும் எப்பவுமே பகை உண்டு. அப்ப கருடன் வந்த உடனேயே இந்த அரவங்கள்லாம் என்ன எடுத்தா ஓடி போயிடுத்தான். காதங்கள் கோடி கடை சென்று காணும் நயனங்கள் வாரி கலருட கேதங்கள் கூற அயர்கின்ற வள்ளல் திருவேணி கண்டு கிளர்வான். அப்போ இந்த இந்திர சித்தால் ஏவப்பட்ட இந்த அரவங்கள் எல்லாம் அப்படியே தளர்ச்சி ஆயிடுத்தான். அந்த இடத்துல எதனால அவருக்கு அப்படி அங்க இருக்கக்கூடிய இடமே அப்படி ஒளிமயமா ஆயிடுத்தான். ஏன்னா கருடாழ்வாருக்கு கழுத்து வெண்மையா இருக்கும். அந்த வெண்மை நிறமான கழுத்துல இருந்து வேற ஒளி, அது இல்லாம மலர் மாலைகள் ரத்தன மாலைகள்லாம் வேற வச்சுட்டு இருக்காரு இல்லையா. நண்பால் விலங்கு மணிக்கொடியோடு, நண்பால் சொல்றார் நன்மையுடன் விளங்கக்கூடிய, நண்பால் நன்மையுடன் விளங்கக்கூடிய ஒளியாம். அப்போ வெயிலோன் தென்பால் எழுந்து வடபால் நிமிர்ந்து தெற்கு முகமாக இருந்த ராமனுக்கு வடக்கு முகமாக வந்து நின்றான்றார். வெயிலோன் தென்பால் எழுந்துங்கிறார். இல் பொருள் ஓமை அணின்பா. இது ஓமை அணி, ஆனா இல் பொருள் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்றது. ஏன்னா இப்போ வெயிலோன் அப்படின்னா கதிரவன் சொல்றோம் இல்லையா, ஆதவன். அவன் எங்க உதிப்பான், அவன் இருக்கக்கூடிய இடம் அவன் கிழக்கு திசை, அவன் கிழக்குல இருந்து தான் மேற்கு வருவான். ஆனா இங்க இந்த கருடன் ராமன் நோக்கி வருத இங்க கம்பர் என்ன சொல்றார், இங்க ராமன் இருக்கக்கூடிய இடம் கிழக்குல இருந்து வராம கதிரோன் தெற்கே உதயமாகி வடபால் உயர்ந்துட்டு இந்த கடைசியில முடிக்கிறாருங்க. தெற்கு முகமாக இருந்த ராமனுக்கு வடக்கு முகமாக வந்து நின்றான் அப்படிங்கிறார். தென்பால் எழுந்து வடபால் நிமிர்ந்து அப்படின்ட்டு கதிரோன் தெற்கே உதயமாகி வடபால் உயர்ந்துட்டு இல்லாத பொருள் இது. அதே நம்ம ராமன் இருக்கிற இடம் தெற்கு பக்கம், அதனால தெற்கு பக்கம் இருக்கிறதுனால இந்த கருடன் வடக்கு முகமாக பார்த்து, வடக்கு பக்கம் பார்த்துன்னு வடக்கு தெற்குன்னு சொல்றோம் இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் இருக்கச்ச நாம தெற்கு பார்த்தோம்னா நம்மை பார்ப்பவர்கள் வடக்கு தான் பார்ப்பா இல்லையா. அப்போ அதுக்கு என்ன எப்படின்னா கதிரவன் சூரியன் அவன் இருக்கக்கூடிய இடம் கிழக்கு. ஆனா இங்க அந்த கதிரவன் வர மாதிரிதான் வந்தான். ஆனா இந்த திசைன்றது மாறி சொல்றதுனால, கம்பர் சொல்றதுனால, இல்லாத ஒரு பொருளை சொல்றதுனால இது இல் பொருள் உவமை அணி அப்படின்றத இங்க சொல்றா. வந்த உடனே ராமனோட திருவடியில விழுந்து சேவிக்கிறார் கருடன். எப்படி சேவிக்கிறார் அப்படின்னா பல பாடல்கள், ரொம்ப ஆச்சரியமான பாடல்கள். நாமே ஆத்துல அதை பாராயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு பகவானோட சொரூபம், அவன் எப்படிப்பட்டவன், அந்த எம்பெருமான் பரதத்துவம், பரமாத்மா, பரம் ஜோதி எல்லாம் வேதம் சொல்றது இல்லையா. அத்தனை விஷயத்தையும் அத்தனை பாடல்ல இங்க கம்பர் ரொம்ப ஆச்சரியமா கொடுக்குறார். நாமே நித்தியம் அதை பாடிண்டே இருந்தாலே நமக்கு வாயில உடம்புல எல்லாம் தேன் விடுற மாதிரி இருக்கு. அது அவ்வளவு விஷயங்களா இருக்கு. கருடன் சொல்றான், வந்தான் மறைந்து பிரிவால் வருந்து மலர் மேல் அயன் தன் முதலோர் தன் தாதை தாதை இறைவா மறைந்து விளையாடுகின்ற தனியோய் சிந்தா குளங்கள் களைவாய் தளர்ந்து துயர் கூறல் என்ன செயலோ எந்தாய் வருந்தலுடையாய் வருந்தல் என இன்ன பள்ளி மொழிவான் அப்படிங்கிறார் இந்த இடத்துல.
ஏன்னா அவதார ரகசியத்தை தெரிஞ்சின்றவன் இல்லையா கருடன். ராமன் அவதாரம் பண்ணியிருக்கான்ட்டு. அப்போ ராமன் எப்படிப்பட்டவன், லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன்ற அவன் உண்மை சொரூபத்தை சொல்றான். எந்த இடத்துல எந்தாய் தன் தாதை தாதை இறைவா மறைந்துங்கிறார். அதாவது தந்தைக்கு தந்தையாய் இருப்பவன், லோகத்துக்கெல்லாம் பிதா இல்லையா. அப்படிப்பட்ட தொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதான், தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய்ன்ட்டு எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவன். அப்போ அப்படிப்பட்ட தந்தையாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய உண்மை சொரூபத்தை மறந்து தான் பரமாத்மா, தான் பரம்பொருள், ஸ்ரீயப்பதியான நாராயணன் அப்படின்ற தன்னோட சொரூபத்தை மறைத்து கொண்டு நடிக்கும் ஒப்பற்றவனேங்கிறார். அந்த இடத்துல கருடன் சொல்லச்ச வந்தான் மறைந்துன்றார். மறைந்துன்னா தன் சொரூபத்தை இப்படிப்பட்டவன்றத காட்டிக்காம வந்தான் அப்படின்ட்டு தன் தாதை தாதை இறைவா மறைந்து சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்றார், சிந்தா குளங்கள் கலைவாய் தளர்ந்து. எப்பேற்பட்ட ஒரு இந்த சம்சார சாகரத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்த ராமபிரான்ட்ட போய் மனமுருகி, அப்பா என்னோட கவலையை எப்படி திருவடியில நான் சமர்ப்பிக்கிறேன், எனக்கு போக்குன்னு கூட சொல்ல வேண்டாம். நாம போய் ராமன் திருவடியிலையும் சீதா பிராட்டியை முன் வச்சு பரம பாகவதனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை முன்வைத்து, அப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, கர்மாக்களால் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த கர்மாக்கள் பாவங்கள் எனக்கு மூட்டை முட்டியா வருது, இதை உன் திருவடியில நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த திருவடியில நம்ம சமர்ப்பிக்கிறோம் இல்லையா. அப்போ பகவான் என்ன பண்றானா, நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் போக்குறானா. அதுதான் சிந்தா குளங்கள் கலைவாய் தளர்ந்து. நம்ம அன்பர்கள் அவனுக்கு இருக்கக்கூடியவர், ஒரு கஷ்டங்கள்லாம் துயர்கள்லாம் துடைக்கக்கூடியவன் என் தந்தையே. அப்படி லோகத்துக்கெல்லாம் தந்தை, அகில ஜெகன் மாதரம் சொல்லிட்டு எம்பெருமானார் அஸ்மன் மாதரம்னர், அந்தர்பூதர் தான். அகில ஜெகன் மாதரம் சொன்னாலே அதுலயும் இவர் அந்தர்பூதராக இருந்தாலும் தனக்கும் தாயாருக்கும் உள்ள தொடர்புனால அஸ்மன் மாதரம்ட்டு எப்படி சொன்னாரோ அதே போல இந்த இடத்துல எல்லாருக்கும் தந்தையாக இருப்பவனே அப்படின்னு சொல்லிட்டார் முன்னாடி. ஆனாலும் இந்த கம்பரோட எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயங்கள்லாம், நுணுக்கமான சூக்ஷ்மமான விஷயம் அதெல்லாம். எனக்கும் தகப்பனாக இருப்ப, எனக்கும் தந்தையே. லோகத்துல இருக்கிறவனுக்கு தந்தையனாலும் கருடனுக்கும் தந்தை தானே, எல்லா சகல ஜீவராசிகள்லாம் புல் பூண்டுலேந்து. ஆனாலும் தனக்கும் சொல்லுகிறார், தனக்கும் அவருக்கும் உள்ள குடல் தொடுக்குன்ற மாதிரி. அப்படி சொல்ற மாதிரி நீ எப்படி உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் நீ துயர் துடைப்பவன், நீ துயர் அடையலாமா என்று இந்த மாதிரி கேட்கிறார் அவர். அந்த பரம்பொருள்ன்ற விஷயத்த பல இடத்துல அவ்வளவு அழகாக சொல்றார். தேவாதி தேவன் சொல்றார். பலராலும் உந்து திருநாமம் ஓதும் செய்யலாய்ன்றார். இவனோட திருநாமத்தை எல்லாரும் சொல்லுவாளே, அப்படி இருக்கக்கூடியவன் இந்த பரத்வத்தெல்லாம் சொல்றார். மேவாத இன்பம் அவை மேவி மேவ நெடு வீடு காட்ட முடியாய். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்தமில் பேரின்பம் சொல்லக்கூடிய அந்த அடியரோடு இருந்துட்டு நச்சப்புணரா வர்த்ததேன்ட்டு அங்க போனா திரும்பி வர முடியாத ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வீடு. அந்த வீடு பேர் கொடுப்பவன் நீ தானே கொடுக்குற. உனக்கு கைங்கரியம் செய்து அந்த முக்தி உலகத்தை காட்டி முதல் தலைவனாய் விளங்குபவனே. அப்படி லோகத்துல இருக்கிறவாளோட துக்கத்தை போக்கி அவர்களுக்கெல்லாம் அந்தமேல் பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய நீ துக்கப்படலாமா துன்பப்படலாமா அப்படின்ட்டு கேட்கிறார். மேலும் ஸ்தோத்திரங்கள் பண்றார். நீ வேதத்தால புகழப்படுபவை, அவரவருக்கு யாராருக்கு என்னென்ன மாதிரி வினைகளோ அதுக்கு தகுந்த பலன் கொடுப்பவன் நீ தான். உன்னை வேதங்கள்லாம் புகழறது, உபநிடதங்கள் எல்லாம் புகழறது. பக்தர்களுக்கெல்லாம் நீ சர்வ சுலபமா இருப்ப, எளிமையா இருப்ப. உன் அருட்பாவை இல்லாதவர்களுக்கெல்லாம் அவர்களோட வாழ்க்கை கெட்டு போற மாதிரி இருக்கும். சாஸ்திரம் தெரிஞ்சு நீ என்ன சொல்லியிருக்கியோ, உன் திருவுள்ளம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பவர்கள் உன் திருவருளுக்கு பாத்திரம் ஆவார்கள். அப்படி உன் திருவருளுக்கு பாத்திரம் ஆவார்களின் அவரோட வாழ்வு எப்படி இருக்கும், சுபீட்சமா இருக்கும். இல்ல உன்னை நீ சொல்றதெல்லாம் கேட்காம உன் திருவடியை பற்றாமல் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்ன்றது இல்லையே சொல்றாரு அங்க. சொல்லிட்டு மீளாத வேத முடிவின் கண் நின்னை மெய்யாக மெய்ய நினையும் கேளாதவென்று பிறவென்று சொன்ன கெடுவார்கள் சொன்ன கடவால் மாளாத நீதி இகழாமை நின்கண் அபிமானமில்லை வரியோர் ஆள் ஆயும் வாழ்தி
அரசு ஆழ்தி இவ் அதிரேகம் மாயை அறிவாரார் கேட்கிறார். அதாவது பக்தர்களுக்கெல்லாம் சுலபமாக இருக்கக்கூடியவன் இல்லையா எம்பெருமான், பத்துடைய அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கரிய வித்தகன்ட்டு நம்மாழ்வார் சாதித்தாரே. அந்த பாசுரத்தோட விஷயத்தை தான் இங்க கருடாழ்வார் இந்த நாகவாச படலத்துல சொல்வதாக கம்பர் சாதிக்கிறார். இந்த கம்பராமாயணத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நுணுக்கமா பார்க்கணுன்ற அவசியம், மேலோட்டமா பார்த்தாலே போறோம். ஆழ்வார்கள் சாதித்த விஷயங்கள் பல இடத்துல ஒவ்வொரு ஆழ்வார்களையும் பார்த்தா கம்பராமாயணத்துல கம்பர் கொடுத்துருக்கார். அதனால பரம வைஷ்ணவராக இருந்து அந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை பின்பற்றி அதில் ஆழ்ந்த ஒரு ஞானத்தோடு அதுல இருந்து கேட்டிருந்தாதான் இப்படி ஒரு அழகான விஷயங்கள் அப்படி கொடுக்க முடியும். சொல்றார், மறந்தாயும் ஒத்தி மறவாயும் ஒத்தி மயிலாரும் யானும் அறியேம் துறந்தாயும் ஒத்தி துறவாயும் ஒத்தி ஒரு தன்மை சொல்ல வரியாய் பிறந்தாயும் ஒத்தி பிறவாயும் ஒத்தி பிறவாமல் நல்கு பெரியோய் இவ் அதிரேக மாயை அறிவாரார்ந்தார். இங்க மறந்தாயும் ஒத்தி அப்படின்ட்டு சொல்றார். அதாவது மறந்தாயும் ஒத்தின்னா உன் உண்மை ஸ்வரூபத்தை மறைந்தவன் போல் நீ காணப்படுகிறாய். நீ எப்பேற்பட்ட பரமாத்மானா இங்க சாமான்யமா ஒரு தசரதர் புத்திரனாக உன்னோட ஒரு ஒரு அமானுஷ்யமான ஒரு செயல் எதுவுமே செய்யாம எங்கெங்க ஆபத்து வந்தோ உன்னோட சக்தியெல்லாம் அதை காட்டாம நீ சர்வஜனாக இருந்தாலும் சர்வசக்தனாக இருந்தாலும் சர்வ அந்தரியாமியாக இருந்தாலும் அதையெல்லாம் காட்டிக்காம சாமான்யமா உன் உண்மை சொரூபமே உனக்கு தெரியாது, நீ எப்படிப்பட்டவன்றதை நீயே அறியாத மாதிரி இங்க இருக்கிய. எப்படி மறந்தாயும் ஒத்தி மறவாயும் ஒத்திங்கிறார். அப்போ இப்போ தீயோரை ஒழிக்கும் நினைவு வந்தவொன்னா என்ன எடுத்து இவனை சம்ஹாரம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு துஷ்ட பரிபாலனம் சொல்றோம் இல்லையா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்ற மாதிரி. அப்போ என்ன நினைக்கிற, அந்த சமயத்துல உன்னோட சொரூபம் என்னன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்ப நீ மறக்கல. அப்போ கெட்டவர்களை சம்ஹாரம் பண்ணும் பொழுது அப்போ உன் சொரூபம் உனக்கு தெரியறது. ஆனால் உனக்கு ஒரு உண்மை சொரூபத்தை மறைந்தவன் போல் சில சமயத்துல நீ காணப்படுகிறார். மயலாருங்கிறார், மாயா விலாசத்தை உன்னோட மாயா விலாசமும் எங்களுக்கு தெரியாது. துறந்தாயும் ஒத்தி, நீ எப்படி இருக்க, யார்ட்டையும் பற்று இல்லாதவ மாதிரி இருக்க, பாசம் யார்ட்டையும் காட்டாதது போல உன்னை பார்த்தா தெரியுது. ஏன்னா உனக்கு எல்லாரும் சமம், சமோகம் சர்வபூதேஷும் கண்ணன் சொன்ன மாதிரி இன்னார் வேணும் இன்னார் வேண்டாம், இவர்கள் ஞானத்தோட இருப்பவர்கள் எனக்கு பிடிக்கும், ஞானம் இல்லாதவரை பிடிக்காது, ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் இல்லாம நீ இருக்க இல்லையா. அப்போ யார்ட்டையும் உனக்கு ரொம்ப பாசத்தோட பிணையிற மாதிரி நீ தெரியல, விட்டேத்தியா இருக்கிற மாதிரி பகவான் இருக்கிற மாதிரி தெரியறது. துறந்தாயும் ஒத்தி, துறவி போல இருக்க, ஆனால் துறவாயும் ஒத்தி. என்னன்னா துறவாயும் ஒத்தின்னா இப்போ இந்த ராமனா நீ பிறந்திருக்க, இப்ப பாரு இந்த இளைய பெருமாள் இந்த பாச கயிற்றுல இவ்வளவு கட்டப்படும் போது நீ எவ்வளவு கட்டப்பட்டு புலம்புற. நீ சாமான்யமா இருக்கக்கூடியவனா, நீ எப்பேற்பட்ட பரமாத்மா. ஆனா பாசம் இல்லாத ஒட்டாமல் இருந்த நீ இப்பொழுது பாசத்தினால இப்படி கதறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்மை சொல்ல அறியாய் அப்படிங்கிறார். அதாவது ஒன்னுக்கு ஒன்னும் மாறுபட்டு இருக்கு, உன்னோட சுவாவம் எப்படி இருக்குன்னா இப்ப பார்த்தா இப்படி இருக்கு, ஆனா வேறு கண்ணோட்டத்துல பார்த்தா வேற மாதிரி இருக்கு, ஆனால் ஒரு தன்மை சொல்ல அறியாய்ங்கிறார். ஏன்னா இந்த பகவான் எப்படி எல்லாருக்கும் தர்மத்தை நிலநாட்டணும்னு வந்திருக்கான் இல்லையா, இந்த விஷயத்த கம்பரும் இந்த பகவான் தர்மத்தை நிலநாட்ட வந்திருக்கான்றத பல இடங்கள்ல காட்டுறார், ஒரு இடத்துலயும் காட்டுறார். அதுல இங்க சொல்றாரு, இங்க பிறந்தாயும் ஒத்தி, நீ என்ன பண்ற, பிறந்தாயும் ஒத்தி. உன்னை பார்த்தா எல்லா ஜீவாத்மாக்களும் லோகத்துல பிறந்திருக்கு இல்லையா, அதை போல நீயும் பிறந்தவ மாதிரிதான் இப்ப இருக்க. ராமனும் பிறந்திருக்கான் ஒரு ஜீவன் மாதிரி, தசரதன் புத்திரனாக பிறந்திருக்கான் இல்லையா. அதாவது பிதா புத்திரேன பித்ருமான்னு சொல்லுவார், அவனாதான் ஒரு தகப்பனை தேர்ந்தெடுத்துட்டானா. அதை போல நீ பிறந்திருக்க. ஆனா எப்படின்னா பிறவாயும் ஒத்தி, நாங்கெல்லாம் பிறந்தது கர்மம் காரணமா பிறந்திருக்கோம், ஆனா நீ சங்கல்பத்தினால பிறக்க, உனக்கும் இந்த கர்மத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால பிறந்தவன் போலையும் இருக்க, பிறக்காதவன் போலையும் இருக்கே, பிறந்தாயும் ஒத்தி பிறவாயும் ஒத்தி அப்படின்ட்டு இப்படிப்பட்ட ஒரு அதிரேகமாகி அறிபவர் யார் அப்படின்ட்டு அறந்தான் நிறுத்தல் அரிதுங்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா அறந்தான் நிறுத்தல் அரிதுன்னா பகவான் தன்னோட சங்கல்பத்தினால வைகுண்டத்துல இருந்து கொண்டே எல்லா விஷயத்தையும் முடித்து முடியும். ஆனால் அப்படி பண்ணல,
இதை வந்து இங்க வந்து பண்ணணும்ன்றதுனாலதான் பூமியில வந்து இங்க பிரகிருத்தில வந்து பண்ணணும் நீ வந்தையே அப்படின்ட்டு இந்த இந்த அறந்தான் நிறுத்தல் அரிது அப்படிங்கிறார் கம்பர். இத பல பாத்திரங்கள் வழியாக இந்த கம்பராமாயணத்துல காட்டுறார். இப்படி பல வகையில ராமன் தான் பரமாத்மா, சர்வக்கியன், சர்வசக்தன்ற விஷயத்த இந்த லோகத்துக்கெல்லாம் காரண கர்த்தாவா இருக்கக்கூடியவன், அவன் எப்படிப்பட்டவன்றத கருடாழ்வார் பல பாடல்கள்ல வந்து நிறைய ரொம்ப அழகா கொடுக்கிறார். உடனே ராமன் அப்படியே சொல்லிண்டே சேவிச்சுட்டே கருடன் ராமன் கிட்டக்க வர அந்த கருட பாசம், நாகபாசம் அப்படியே மறைஞ்சு போயிடுறது. வானவர்கள்லாம் பிழைச்சு எழுந்துக்கிறார். ராமனுக்கு மகிழ்ச்சி அப்படியே தாங்கல. உடனே ராமன் கேட்கிறார் கருடன் கிட்ட, நீ யார் என்று கேட்கிறார். உடனே எங்களுக்கு எவ்வளோ ஒரு துக்கத்துல நாங்க வந்து உயிர் போறக்கூடிய நிலைமையில நீ வந்திருக்கியே, நாங்க அருந்தவ பயனாகத்தான் இப்ப நீங்க வந்திருக்க. அப்ப அரவக்கணையால் இப்படி மாண்டவர்களை எல்லாம் நீ மீட்டு கொடுத்தியே, நான் பேர்பட்ட நீ உன்னோட பேர் உதவி இருக்கிற உபகாரம் பண்ணிருக்கியே, நாங்கள் பதிலுக்கு அதுக்கு என்ன கொடுக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாதேன்னு சொல்றார். அப்போ இந்த என்னோட தம்பி, உயிரினும் மேலான தம்பியை மீட்டு கொடுத்த, என்ன நம்பி இருக்கக்கூடிய இந்த வானவர்கள் எல்லாம் மீட்டு கொடுக்க, ஆனா எனக்கும் உனக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லை இது வரைக்கும், நீயும் எங்களை பார்த்ததில்லை, எங்கிட்டேந்து நீ எதுவும் வாங்கிட்டதும் இல்லை இது வரைக்கும், அப்படி இல்லாம உனக்கு எந்த கோட்பாடும் இல்லை, அப்படி எதுவுமே இல்லாம என்னையும் உங்களுக்கு தெரியாம, எங்களையும் உனக்கு தெரியாம, உன்னையும் எங்களுக்கு தெரியாம, எங்கள்கிட்ட எதுவும் வாங்கிக்காம இப்படி ஒரு உதவி பண்ணிருக்கியே, நாங்க பதிலுக்கு உனக்கு என்ன செய்ய போறோம், அப்படி கைமாறு இல்லையேன்ட்டு சொல்றார். அப்ப கருடன் பதில் சொல்றார், நான் வந்து அந்நியன் இல்ல, உன்னோடையே இருந்து பணியாற்றுபவன். இப்போ உனக்கும் எனக்கும் எப்படி உறவுன்னு நீ கேட்டியே, உனக்கும் எனக்கும் தொன்று தொட்டு அனாதிகாலமா இருக்குன்னு சொல்லுவோமே, அது மாதிரி தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு, பறவையின் குளங்கள் காக்கும் பாவகன் பழைய நின்னோடு உறவு உள்ள தன்மை எல்லாம் உணர்ந்துவன் என்று சொல்லி அங்கேன்னு சொல்றார். ஏன்னா பறவையின் குளங்கள் காக்கும் பாவகனா, இந்த கருடன் வந்தாலே அந்த புள்ளினங்கள் சொல்றோம் இல்லையா, இவனோட பவித்திரமாக இருக்கக்கூடிய இவன் உடம்புல உள்ள காற்று பட்டாலே எல்லாம் தூய்மை ஆயிடுமா. அப்படிப்பட்ட உறவு உல தன்மையெல்லாம் உணர்ந்துவன், உனக்கும் எனக்கு என்ன உறவுங்கிறது பின்னாடி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிடுறார். கருடன் போறார். அந்த கருடன் போனவொடனே கருடன் போன திக்கையே நமக்கு யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டு நகர்ந்து போனா போற வரைக்கும் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, உயிரே கொடுத்துருக்கார் கருடன். அதனால கருடனை பார்த்துட்டே இருக்கார், ராமன் பார்த்துட்டு இருக்கார். ஆரியன் அவனை நோக்கி ஆறுயிர் உதவியாவும் காரியம் இல்லான் போனான், கருணையோர் கடன்மை ஈதால் பேரியலார் செய்கை ஊதியம் பிடித்தும் என்னான் மாரியை நோக்கி கைமாறு இயற்றுமோ வையம் என்றான்றாருங்க. இங்க ஆரியன்னா ராமன். அந்த கருடனை பார்த்துட்டு அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் வானர்கள்ட்டெல்லாம் சொல்றாரா, ஆர் உயிர் உதவி, இவன் வந்து உயிர் கொடுத்தான், எப்படி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறவா தாம் ஏதாவது ஒரு உதவி பண்ணா அவள்கிட்ட திருப்பி அவள்கிட்ட ஒரு பிரதி உதவி நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செய்ய மாட்டார்கள். ஏன்னா இந்த லோகம் எப்படி ஒரு மேகம் இருக்கு, மழை பெய்யறது எல்லாருக்கும் லோகத்துல, அந்த மழையினாலதான் நம்ம வாழறோம். மழை பெஞ்சாதான் பயிர் செழிக்கும், பயிர் செழிச்சாதான் நமக்கு உணவுப் பொருள் கிடைக்கும் இல்லையா. அப்போ நாம அந்த மேகம் வந்து இப்படி பயிர் நிறைய செழிப்பா வளரணுன்றதுக்கு இப்படி மேகம் பொழியதே, நாம ஏதாவது கொண்டு போய் மேகத்துக்கு கொடுக்குறோமா, கொடுக்க மாட்டோம். அதை போல நம்மால் கொடுக்க முடியுமா? அதை போலதான் இந்த மாதிரி இந்த ஒரு காரியத்தை பண்ணின்னு இருக்கா, அவனுக்கு நாம என்ன செய்ய முடியும்? பேருதவி பண்ணினவனுக்கு நாம் பிரதி உபகாரம் ஒன்றும் பண்ண முடியாது. இது எப்படி இருக்குன்னா, கருணை கொண்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், பெருந்தன்மையாக இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்களை தவிர அவர்கிட்ட பதிலுக்கு உதவி எதுவும் எதிர்பார்க்க மாட்டார்கள்ட்டு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார். எல்லா வானர்களும் எழுந்துடுறார். எல்லா வானர்களும் எழுந்த உடனே அனுமாருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டான், தாங்களே சந்தோஷம். அப்போ அனுமார் சொல்றார், இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை நாம வந்து ஒரு பெரிய முழக்கம் பண்ணி கொண்டாடுவோம். ஏன்னா இந்திரசித்து போய் அங்க ராவணன் கிட்டக்க எல்லாரும் மாண்டு போயிட்டான்னு சொல்லியிருப்பான், அந்த விஷயம் சீதைக்கு காதல விழுந்து துக்கிச்சுட்டு இருப்போம். நாம பண்ணக்கூடிய இந்த பேர் ஒளியானது எல்லா திக்கிலையும் பரவி நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தச்சேதான் அந்த சீத்தை அம்மா அவளும் மனசு சந்தோஷப்படுவான்னு சொல்லி ராமன் கிட்டக்க உத்தரவு கேட்கிறார் அனுமார். அப்ப ராமன் உடனே உத்தரவு கொடுக்கிறார், சீதை கலங்காம இருக்கணும்ன்றதுனால
உடனே வானர வீணர்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பேர் ஒளியாம். அது எப்படின்னா அந்த ஒளியில 7 கடலும் அப்படியே பயத்தால் கலங்கி போச்சான். ஆதிசேஷன் இருக்கு இல்லையா, அது மலையில வந்து உலகமே உருண்டையாக கிளம்பி அப்படி செதற மாதிரி, மேகங்கள்லாம் செதற மாதிரி இருக்கான், திக்குகள்லாம் பிளறுபடுற மாதிரி இருக்கான். அப்படி ஒரு பெரும் முழக்கம் எல்லாரும் செய்யறாளாம். அப்போ அப்பே செஞ்சு இந்த சந்தோஷத்தை அப்படி வெளிப்படுத்துறா. இந்த நாகபாசத்திலேருந்து விடுபட்டோன்றத வந்து வெளிப்படுத்துறா. பின்னாடி இதற்கு தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகள் எல்லாம் கம்பர் வந்து இந்த நாகபாச படத்திலேயே இன்னும் கொஞ்சம் கொடுக்குறார். இது இந்த இடத்துல ஒரு மங்களகரமா இது இந்த சந்தோஷத்தோட அடியே இங்க வந்து நிறுத்திக்கிறேன். இந்த நாகபாச படலமானது இந்த கம்பர் இது வந்து தன்னோட கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு திருவரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல கேட்கும் பொழுது, அப்ப தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சிதம்பரம் சொல்றா இல்லையா, சித்திரக்கூட்டம், இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் வந்து 3000 பேர்ட்ட ஒரு நற்சான்று பத்திரம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அந்த அடியார்கள்லாம் சொல்லச்ச கம்பர் வந்து இவாள்கிட்ட அது விஷயமா கேட்கிற. அப்ப கேட்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் என்ன சொல்றா, நாங்க 3000 பேர் இருக்கோம், 3000 பேரும் சேர்ந்து இருக்கச்சேதான் இதை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வர முடியும், அதனால நாங்க எப்போ 3000 பேர் சேர்றோமோ அப்போ சொல்றோங்கிறா. பண்ணாக்கா இவ ஒன்றும் அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களே அமையல. கம்பருக்கோ மனசு ரொம்ப துக்கம். கோவிந்தராஜன்ட்ட அப்படியே மனசு சங்கடப்பட்டு, என்னடா இப்படி இவ்வளோ ராமாயணத்தை எழுதி இதை வந்து அரங்கேற்றம் பண்ண முடியாம இருக்க, இப்படி 3000 பேர் எப்போ சேர்றதுக்கு, எப்போ நீ திருவுள்ளம் பத்துவ, அது என்னைக்கு நடக்கும் நடக்காதா, இது அரங்கேற்றம் பண்ண முடியுமான்ட்டு ரொம்ப மனசு சங்கடப்படுறார். அந்த சந்தர்ப்பத்துல பகவானோட கோவிந்தராஜனோட ஒரு லீலை மாதிரி அந்த 3000 அந்தணர்கள்ல அவர் ஒருத்தர், அவரோட குமாரர் இறந்து விட்டார். உடனேயே அப்போ அதை போய் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணக்கூடிய சமயத்துல இந்த கம்பர் சொல்றார், இந்த சிறுவனை நான் வந்து உயிர்ப்பித்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவ எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை, ஏன்னா உயிர் போயிடுத்து, திருப்பி எப்படி உயிர் வரும், அது மாதிரி எங்கேயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, அப்போ இது நடக்காத விஷயமாச்சேன்ட்டு பல பேருக்கு வந்து ஒரு சிரிப்பாவே இருந்தது, என்னடா இவர் இப்படி பேசுறாரே அப்படின்ட்டு. இல்லை, நான் வந்து இந்த சிறுவனை உயிர்ப்பித்து கொடுக்கிறேன், ஏன்னா அவருக்கு ஒரு சொப்பனத்துல பகவான் சொன்னதாக ஒரு செவி வழி செய்தி. கோவிந்தராஜன் என்ன நடக்க போறதோ இந்த கம்பருக்கு முன்னாடி முதல் நாள் படுத்துட்டு உறங்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு கனவு வந்தது, அதில் சொல்லப்பட்டதாக ஒரு செவி வழி செய்தியாக சொல்கிறார்கள். அப்போ அவர் என்ன கனவு கண்டாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இவரும் அங்க போய் பார்க்கிறார். இந்த விஷயத்த சொன்ன உடனே அவ எல்லாரும் என்ன பண்றா, அந்த சிறுவன் இறந்ததுனால அத்தனை 3000 பேரும் அங்க வந்து இருக்கலாம். அந்த சமயத்துலதான் அவ ஏதோ இந்த மாதிரி ஒரு நல்லது கட்டுறதுலதான் அவ வந்து எல்லாரும் ஒன்று சேருவார்கள். அப்போ இவர் அந்த இடத்துல ராமாயணத்தை எடுத்துட்டு போய் நான் உயிர் பீச்சை கொடுக்குறேன், இந்த ராமாயணத்துக்கு அந்த உயிர் போனாலுமே அந்த உயிரை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு அதற்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாகபாச படலத்தை பாடுறாரு. ஏன்னா அந்த பையன் இறந்தது எப்படின்னா பாம்பு கடித்து இறந்து போனார். அதனால கம்பர் உடனே அந்த நாகபாசத்தை படலம் பாடின உடனேயே அவன் உயிர் பெற்று எழுந்தானான். உயிர் பெற்று எழுந்த உடனேயே அதற்கப்புறம் அந்த அவர்களுக்கு எல்லாம் அந்த தில்லைவாழ் அந்தனர் 3000 பேருக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்தத்துல, ஏன்னா உயிர் போயிட்டு வந்ததுன்னா யார் அதோட வந்து மனசுல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு அளவே எல்லையே கிடையாதாச்ச. அப்படி அவர்கிட்ட அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்தான்றத ஒரு செவி வழி செய்தியாக சொல்லுவார்கள் இந்த ஊர்ல. அப்படி இந்த அரங்கேற்றம் பண்றதுக்கு நாகபாச படலமா, நாகபாச படலத்தை சாதாரணமா படிச்சா அவ்வளோ நல்லது. ஏன்னா இந்த பாம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்த சம்சாரமாகிய ஒரு பாம்பு இல்லையா, அது கடிப்பட்டு தான் நாம எல்லாம் இங்க இருந்துட்டு இருக்கோம். சம்சாரமாகிய ஒரு விஷத்துக்கு ஒரு அமிர்தம் போல ஒரு மருந்து தான் ஸ்ரீராமாயணம் சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமாயணத்துல இந்த நாகபாச படலத்தை அடியனுக்கு விண்ணப்பம் பண்ண அடியன் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நியமித்த சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். அடியேன் ராமானுஜதாசன்.